ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மாடிக்கு தான் வந்திருக்கோம். kumquat வந்து நிறையா காய்ச்சிருந்துச்சு. அந்த kumquat வச்சு ஊறுகாய் தான் போட போகிறோம். இந்த பேஸ்கெட் இங்கே வச்சுக்கலாம், அதுதான் பறித்து போட ஈஸியாக இருக்கும். போதும் ஆயிரும். தூரத்துலேருந்து பார்க்குறப்ப நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கிட்ட வந்து பார்க்குறப்ப தெரியாது. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நிறையா காய்ச்சிருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி ஆல்ரெடி கீழே ஒரு 4 காய் இருக்குது, அதை அணில் பறித்து போட்டுருச்சு. இன்றைக்கி நமக்கு கிடைச்ச kumquat வந்து இது தான். இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி கீழே எடுத்துட்டேன். பொடி வந்து அரைக்கிறதுக்கு வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம kumquat வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இது வந்து இப்படியே நான் எடுத்துகிட்டு போகிறேன், ஏன்னா ஒரு பீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மாடிக்கு தான் வந்திருக்கோம். kumquat வந்து நிறையா காய்ச்சிருந்துச்சு, இல்லை லாஸ்ட் வீடியோலேயே காட்டினேன். சரி, அதை பறிச்சுட்டு போகலான்னு சொல்லி தான் வந்திருக்கேன். kumquat வந்து நிறையா காய்ச்சிருக்கு. அது என்ன ஆகிடுதுன்னா, காய்ச்சிருக்கவும் நிறையா அணில் பறவைகள்லாம் வந்து பிச்சு போட்டுட்டு போயிடுதுங்க. சரி இன்னைக்கு பறிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன். அந்த kumquat வச்சு ஊறுகாய் தான் போட போகிறோம். இந்த பேஸ்கெட் இங்கே வச்சுக்கலாம், அதுதான் பறித்து போட ஈஸியாக இருக்கும். இந்த வாட்டி நல்லா இருக்குது kumquat, ஒன்றுமே பெருசாக இருக்குல்லன்னா இந்த அளவுக்கு பெருசு வராது. இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் தான் குட்டி, ஆனால் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளிப்பு இருக்கும். டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும், வாசனை அடிக்கும். kumquat ஊறுகாய் தான் போட போகிறேன். அந்த ரெசிபி அவங்க கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது, இருந்தாலும் பறிச்சிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இந்த செடிங்களில் என்னன்னா, நம்ம கண்ணுக்கு எதிர்ப்புறையே காய் இருக்கும், ஆனால் தெரியவே தெரியாது, எல்லாம் ஒளிஞ்சுப்பாங்க. நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே போதும் ஆயிரும். தூரத்துலேருந்து பார்க்குறப்ப நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கிட்ட வந்து பார்க்குறப்ப தெரியாது. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நிறையா காய்ச்சிருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே 3 பேர் இருக்காங்க பாருங்கள். இன்னும் ஏதாச்சும் ஒளிஞ்சிருக்காங்களான்னு தெரியலை. இங்கே பாருங்கள், இங்கிட்ட ஒன்று. இவங்களை தேடி கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு பெரும் பாடாக இருக்கும். இதில் வந்து பாருங்களேன், இந்த சங்குப்பூ வந்து எங்கே பூத்துருக்கு பாருங்கள். ஆக்சுவலி இங்கெல்லாம் நாங்கள் விதையே போடலை, இப்போ காற்று அடிக்கிறனால விதை தானாக விழுந்து இங்கெல்லாம் வந்து பூத்து வச்சுருக்காங்க. இன்னும் ஆடி மாதம் வந்துருச்சு அப்படின்னா காற்று நிறையா அடிக்கும்ல, அதனால் விதைகள் வந்து பறந்து போய் நிறைய இடத்துல வந்து தப்பு செடி வந்து நிறையா வளர ஆரம்பிச்சிடும். நம்ம அப்பப்போ பார்த்து டீக்லேட்டர் பண்ணிடணும், இல்லைன்னா ஏற்கனவே வளர்ந்துருக்கிற செடியை வந்து வீணாக்கிடும். இதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது, ஸோ நான் பறிக்கலை, விட்டுறப்புறேன். அவ்வளோதான். இன்றைக்கி ஆல்ரெடி கீழே ஒரு 4 காய் இருக்குது, அதை அணில் பறித்து போட்டுருச்சு. இன்றைக்கி நமக்கு கிடைச்ச kumquat வந்து இது தான்.
இதை வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பராக ஊறுகாய் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம kumquat ஊறுகாய் தான் போட போகிறோம். நம்ம பறிச்சுட்டு வந்த kumquat வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணக்கூடாது. இந்த கத்திரிக்காய் குழம்புக்குலாம் கத்திரிக்காய் வந்து போடுவோம் பார்த்திங்களா, கீரல் மட்டும், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக, ஏன்னா அப்போ தான் அந்த புளிப்பு இறங்கி ஊறுகாய் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி 4ஆக நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ரெண்டாக போட்டுட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற விதையெல்லாம் வந்து கசந்து போயிடும். நல்லா மொத்த தோலாக இருக்குது, அதனால் கட் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கட் பண்ணுறதுக்கே அவ்வளோ வாசனை அடிக்குது, நல்லா எலுமிச்சா வாசனை அடிக்குது. சரி, நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி கீறி எடுத்துட்டேன். இப்போ நம்ம போடுற மிளகாத்தூள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதோட நல்லா பைண்ட் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அணில் வந்து பறிச்சுட்டு வந்தது. அது என்ன பண்ணோன்னா பறித்து கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு செடிக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு போயிடும். திரும்ப வந்து எடுக்கிறதுக்கு தெரியாமல் இதுவும் வந்து அணில் பறிச்சு வச்சது. நல்லா பழுத்திருக்கு பாருங்க. சரி, இப்போ ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம். இது வந்து புது சட்டி, சீசனிங்லாம் பண்ணி வச்சாச்சு. சரி, இன்றைக்கி ஊறுகாய் செஞ்சு பார்க்கலான்னு எடுத்திருக்கேன். எப்போவுமே ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது நல்லாயிருக்கும். ஊறுகாயே நல்லா வாசமாக இருக்கும். ரெண்டாவது நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து காக்கா கத்திக்கிட்டு இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கடுகு சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் கடுகு போட்டு வறுப்போம், அதனால் வறுத்து பொடி பண்ணுவோம். ஸோ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிட்டா போதும். கடுகு வந்து நல்லா பொரியட்டும் ஃபஸ்ட்டு. புது மண் பாத்திரம்ன்றனால வாசம் வந்து பார்த்திங்கன்னா கும்முன்னு வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். kumquat வந்து சும்மாவே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்கும். யாருக்காச்சும் நான்சியா சென்சேஷன்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க தாராளமாக அதை சாப்பிட்டாங்க. அந்த வாசம் பார்த்தாலே அவங்களுக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன்லாம் போயிடும். kumquat வந்து நல்லா வந்து மசிஞ்சு வரணும். இந்த எண்ணெயிலே நல்லா மசிஞ்சு வரணும். நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம், அது நல்லா வேகட்டும். இதுக்கு நடுப்புற நம்ம வந்து ஊறுகாய்க்கு தேவையான பொடி வந்து வறுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டி கடாய் ஒன்று வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதே அளவுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் வந்து ஊறுகாய்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். பட் ரொம்ப போட்டோம்னா கசந்து போயிடும். இப்போ நம்ம கொஞ்சம் தானே kumquat இருந்துச்சு, ஸோ நான் கொஞ்சமாக வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 4 வந்து பட்டை வத்தலும் சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகா பொடி வந்து சேர்ப்போம் ஊறுகாய்க்கு, ஸோ கொஞ்சமாகவே வந்து நம்ம இது சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது.
இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு நம்ம இப்போ ஊறுகாவோட வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து ஊறுகாய்க்கு வந்து எப்போவுமே உட்டன் ஸ்பூன் போட்டு எடுங்க. ஈர ஸ்பூனோ இல்லை வந்துட்டு பிளாஸ்டிக் ஸ்பூனோ வந்து போட்டுறாதீங்க. பிளாஸ்டிக் ஸ்பூன்னாலுமே ட்ரை ஸ்பூன் போடுங்க, ஈர ஸ்பூன் போட்டுறாதீங்க. ஏன்னா டோட்டல் ஊறுகாவும் அப்புறம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் எப்போவுமே ஊறுகாய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் வச்சு எடுங்க. மிதமான ஹீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த ஜாடியை வந்து வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து ஊறுகாய் வந்து இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. வெறும் வெந்தயத்தை வறுக்கிறப்ப அந்த வாசனை பாருங்கள், நல்லா வாசம் வருது. சரி, இது ட்ரை ரோஸ்ட் ஆனோன்னா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம். வச்சுருந்தோம்ல அந்த ஐட்டம் எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஆற விட்டுட்டு அப்புறம் அரைக்கலாம். இப்போது மிக்சியை வந்து சூடாக ஓட்டிடாதீங்க. மிக்சியை சூடாக ஓட்டிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் மிக்சியும் வந்து வீணாக போயிடும். ரெண்டாவது நம்ம அரைக்கிறதோட ஒரிஜினல் டேஸ்ட்டும் வந்து வராது. ஸோ கொஞ்ச நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பொடி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம kumquat என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். kumquat வந்து பார்த்திங்கன்னா கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல பச்சை பச்சைன்னு இருந்தது, இப்போ எண்ணெயில் பண்ணவும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம மசாலா பொடி, சால்ட்டு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஊறுகாயில் வந்து எப்போவும் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ரொம்ப உப்பு கரைச்சிட்டாலும் நல்லா இருக்காது. இப்போ இது கூடவே நம்ம வந்து சில்லி பவுடர் அப்புறம் மஞ்சள்தூள் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இன்னும் கூட மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், மஞ்சள்தூள் நல்லா தான் இருக்கும் வாசமாக. நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி போட்டுக்கிறேன். இன்னும் அதுலேயே 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப மிளகாத்தூள் வேணாம், ஏற்கனவே நம்ம 4 வத்தல் வேறு பொடி பண்ண போகிறோம். காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த ஊறுகாய் வந்து நல்லா செக்க செவேன்னு கலராக இருக்கும். ஸோ அதுக்காக தான். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து காரம் கொடுக்காது நமக்கு, ஜஸ்ட் ஃபார் கலர் பர்பஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஊறுகாய்லாம் வந்து நல்லா செக்க செவேன்னு இருந்தால் தானே அது பேர் ஊறுகான்னு அர்த்தமாகும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. கர்ட் ரைஸோட ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். இந்த kumquat ஊறுகாய் செஞ்சீங்க அப்படின்னா சாம்பார் வச்சு சாம்பாரோட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். வேறு எதுவுமே தொட்டுக்க தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நம்ம திரும்ப லிட் போட்டு மூடி வச்சிடலாம். அது வந்து நல்லா வேகட்டும். பொடி வந்து அரைக்கிறதுக்கு வறுத்து வச்சுட்டு நல்லா அதை அரைச்சிக்கலாம். பொடி வந்து அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்பவும் ஃபைன் பவுடராக இல்லாமல் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். kumquat நல்லா வெந்தோன்னே நம்ம வந்து ஃபைனலாக அந்த பொடியை கொட்டி ஒரு ஸ்டிர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்கிட்டோன்னா நம்மளோட சூப்பரான kumquat ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம kumquat வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இது வந்து இப்படியே நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா ஒரு பீஸ் எடுத்து வச்சு சாப்பிட்டாலுமே நம்ம நிறைய சாதம் சாப்பிட்றலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பொடி, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடி தான் ஊறுகாய்க்கு வந்து நல்ல ஒரு வாசம் கொடுக்கக்கூடிய ஒரு பொடி. நல்ல வாசமாக இருக்கும். ஏன்னா வெந்தயத்தோட வாசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது போட்டால் தான் அந்த ஊறுகாயோட டச்சே வரும் நமக்கு. அந்த அளவுக்கு வாசமாக இருக்கும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் ஆறணுன்னு. இந்த பொடி கொட்டினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வந்து குக் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த வெந்தயம் வந்து கசந்து போயிடும் அதுக்கப்புறம். சரி, குக் ஆனோடனே நான் காட்டுறேன் உங்களுக்கு. நம்மளோட kumquat pickle சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் மட் பாட்டுன்றனால அந்த ஹீட் வந்து இன்னும் சஸ்டெயின் ஆகி எப்படி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இது வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணணும். நல்ல வாசமான kumquat pickle வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இதை வந்து இந்த கிளாஸ் ஜாரில் தான் ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ண போகிறேன். எப்போவுமே கிளாஸ் ஜாரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்குது உள்ளுக்குள்ளேன்னு டக்குன்னு நம்ம ஸ்டிக்கர் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாருக்கு ப்ளேஸ் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக அந்த kumquat pickle செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. வேறு ஒரு ரெசிபியோடையும் வேறு ஒரு வ்ளாகோடையும் உங்களுக்கு சீக்கிரம் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.